ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் இன்றைக்கி மனோஜ் எப்படி அவங்க மாமியார்கிட்ட இன்றைக்கி பேசி அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றுறாங்கன்றதை அவங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே முத்துவுக்காக புது ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக மீனாவும் வராங்க. உடனே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்னம்மா புது பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கியா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு தெரியாது, இது இரு பாட்டிகிட்ட சொல்லித்தரோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே மீனாவும், நான் எங்கள் புது மாப்பிள்ளையை பார்க்க வந்தேன், நான் ஆஃபீஸை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து, நீ என்ன பார்க்க வரலையா, ஆஃபீஸை தான் பார்க்க வந்தியானோடனே ஆமான்றாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க ஆஃபீஸை பார்க்கலான்னு சொன்னோடனே மிஸ்ரா சார் வந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மிஸ்ராவும் வந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆஃபீஸை போய் பார்க்குறாங்க. முத்துவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், நீ இந்த இடத்துல சேர் போட்டு உட்காராதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டேபிள் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து, டேய் நம்ம இன்னும் வாடகைக்கு தாண்டா வர, ஏதோ சொந்த இடத்துக்கு பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுற அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு பெருசாக எல்லாம் ஆசை வேணாண்டா, எனக்கு என் குடும்பத்தோட கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தா போதுன்னு சொன்ன உடனே மிஸ்ரா, கடவுள் கேட்காதவங்களுக்கு தான் கொடுப்பாருன்னு சொன்னோடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, அப்போ நான் நிறையா கஷ்டம் வேணும்னு சொல்லி கேட்கல, அதனால தான் என்கிட்ட நிறையா கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா, ஆஃபீஸை எப்போ ஓப்பன் பண்ண போறீங்கன்னு சொன்னோடனே, எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னாங்க. என்னது கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி மிஸ்ரா கேட்குறாங்க. உடனே முத்து, அது ஒரு பெரிய கதை சார், நான் பத்திரிக்கை கொண்டு வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் தனியாக போய் ஆஃபீஸை மாமா கையால் தான் நம்ம திறக்க வைக்கணும்னு சொன்னோடனே முத்துவும், நான் நினச்சேன் நீ சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோஜ் கனகா வீட்டில் இருக்காங்க. கனகாவோட அம்மா, ப்ராப்பர்ட்டியோ உங்கள் பேரில் கொஞ்சம் கனகா பேரில் கொஞ்சம் எழுதி வைக்கலான்னு இருக்கேன்னு சொன்ன உடனே மனோஜ் ரொம்ப நல்லவன் மாதிரி, பொறுமையாக பார்த்துக்கலாம் ஆண்டி, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கே போயிட போகுதுன்னு சொன்ன உடனே கனகாவோட அம்மாவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் மாப்பிள்ள, ஆனால் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யணும்ல, உங்களுக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல அப்படின்றாங்க. உடனே இங்கே மனோஜ், பரவாயில்லையே சொன்ன மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பேரில் எழுதி வைக்கிறாங்களே, உனக்கு அதிர்ஷ்டம் தாண்டா, எல்லாமே நீ நினச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்லி அவங்களே பெருமை பற்றிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கனகா வந்து, ஐ ஹஸ்பண்ட், என் முகத்தில் நான் மேக்கப் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே நல்லா இருக்குன்றாங்க. கனகாவோட அம்மாவும் கனகா கிட்ட, நல்லா இருக்கே மேக்கப் யார் போட்டானே, எனக்கு நானே போட்டுக்கிட்டேமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ், உனக்கு இந்த மேக்கப் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னோன்னே, வா அப்போ நான் உனக்கும் போட்டு வரேன்றாங்க. ஐயோ எனக்கெல்லாம் வேண்டான்றாங்க. உடனே மேக்கப் போட்டால் நல்லா இருக்கும் வா அப்படின்றாங்க. ஆம்பளைங்க மேக்கப் போட மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் போடலாம் தப்பு இல்லைன்றாங்க. உடனே மனோஜ், நான் அழகா தான் இருக்கேன், எனக்கு மேக்கப்லாம் போட வேணான்றாங்க. இங்கே கனகா மூஞ்ச பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, நீ ஒன்றும் அழகாலாம் இல்லை அப்படின்றாங்க. உடனே மனோஜ் கனகாவை பார்த்து முறைக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை இன்னைக்கு மேக்கப் போட்டே திருவேன்னு தரத்தரன்னு இழுக்கிறாங்க. உடனே கனகாவோட அம்மாவும், அதான் பொண்ணு ஆசைப்படுறாள், போய் கொஞ்சமாக மேக்கப் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அவங்கள விடவே மாட்டான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கனகா தரன்னு அவங்க ரூமுக்கு எழுதிட்டு போய் கண்ணாடியை கழட்டு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மூஞ்சில ஃபவுண்டேஷன் க்ரீமு அது இதுன்னு லொட்டு லொசுக்கெல்லாம் போட்டுட்டு தலையில் குடுமி வேற போட்டு விட்டுறாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்க பார்த்தியா அப்படின்றாங்க. இங்கே மனோஜ் மைண்டு வாசிக்கலாடி, பாவி இப்படி பண்ணிட்டியடி, யாரு நானா நல்லா இருக்கேன்றாங்க. இங்கே கனகா, நீ பாப்பா மாதிரியே இருக்கிற, அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மனோஜ், ஆண்டி பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே கனகாவோட அம்மாவும், சாரி மாப்பிள்ள அப்படின்றாங்க. கனகாவோட அம்மா கனகாவை பார்த்து, மாப்பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே, இல்லை அழகாத்தான் இருக்காரு பாருங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மாவோ சமாளிக்கிற மாதிரி, இல்லை மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு உங்களை மேலே அவ்வளோ அன்பு, அதான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே மனோஜும், இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியும், அதனால எனக்கு கூட இவ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கனகா அவங்க அம்மாவே விடாம, வாங்கம்மா உங்களுக்கு மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இங்கே மனோஜ் கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளேயே இப்போதான் ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் அண்ணாமலை ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா வந்து, என்னங்க ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலையும், எல்லாம் அம்மாவை பற்றி தான் அப்படின்றாங்க. உடனே விஜயா, சிச்சோ என்னங்க மறுபடியும் அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலை கடுப்பாகி, என்ன பேச்சு பேசுகிற, எப்படான்னு இருப்ப போல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க நான் உண்மையாகவே அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லி தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜயாவே, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சரியாயிடாதான்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலை வெறுத்து போய், என்ன வாழ்க்கை இது, எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா, இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டாக்டர் வேறு இந்த கொஞ்சம் வருஷமாக நடந்த எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே இங்கே விஜயா, அது எப்படிங்க கொஞ்சம் வருஷம் நடந்தது மட்டும் மறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அண்ணாமலை கடுப்பாகி, அதை போய் டாக்டர்கிட்ட போய் கேளு, நானே இங்கே வருத்தத்தில் இருக்கேன், ஏன்ட்ட வந்து லூசு தரமாக இருக்கின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வந்த உடனே, முத்து கவலைப்படாதீங்கப்பா, பாட்டிக்கு சீக்கிரம் சரியாயிரும், பாட்டியெல்லாம் ஒரு தடவை அடிச்சாங்கன்னா 4 நாளைக்கு அந்த வலி இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள், சீக்கிரமா சரியாயிருவாங்கன்னு சொன்ன உடனே விஜயா, அதனாலதான் அவங்கள மாதிரியே நீயும் கை வாங்கிட்டு திரியிரி அப்படின்னு சொன்ன உடனே முத்து, பாட்டியை மாதிரி நானும் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு அதில் பெருமை தான், எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படின்றாங்க. உடனே மீனாவும் அவங்க பங்குக்கு, நான் கோயிலெல்லாம் வேண்டி வச்சிருக்கேன், சீக்கிரம் அவங்களுக்கு சரியாயிருமாமான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்து, அப்பா பாட்டியோட மனசு கோணாம மட்டும் பார்த்துக்குவோம், அது இப்படி பார்த்தா சீக்கிரம் அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே, நாமல அதுக்கு தாண்டா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடே நான் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்னாங்கன்றதுக்காகன்னு சொன்னோடனே முத்து வேகமா, ஆமாப்பா கல்யாண விஷயமா வந்துட்டு உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், கல்யாணத்துக்கு யாரெல்லாம்ப்பா கூப்பிடணும்னு கேட்குறாங்க. உடனே விஜயா, எதுக்குங்க இதென்ன உண்மையான கல்யாணமா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலை, வீட்டில் நல்ல காரியம் தானே நடக்குது, 4 பேர் வந்தாதான் என்ன அப்படின்றாங்க.
உடனே விஜயா தேவையில்லாம செலவு தானங்கன்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஸ்ட்ரிக்டா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும், அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரவி ஏமா 4 பேரை கூப்பிடுறதுனால என்னம்மா, எங்க கல்யாணத்துக்கு வேற நாங்க யாரையுமே அவ்வளவா கூப்பிடலன்னு சொன்ன உடனே விஜயா நீ எங்கடா ஊரை குட்டி கல்யாணம் பண்ண, எங்களையவே கூப்பிடலையே, அந்த மீனா தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லி அவளையும் இழுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த முத்து என்ன மீனா அமைதியா இருக்க, எப்ப இந்த வார்த்தையை சொன்னாலும் நான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல, யதார்த்தமா தான் அங்க போனேன்னு சொல்லுவியே. உடனே மீனா எத்தனை தடவைங்க சொல்றது, நான் சொன்னாலும் அத்தை ஏத்துக்க போறது இல்லைன்னு சொன்ன உடனே முத்து இப்பதான் நீ அம்மாவுக்கு ஏத்தாப்புல யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி முன்னாடி எங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கல, அதனால யாரும் இல்லாம பண்ணோம், இப்பதான் எங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்கல்ல, நம்ம நல்லாவே கல்யாணம் பண்ணலான்றாங்க. உடனே மீனா பாயிண்டா பேசுறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் வந்தாதான் உண்மையான கல்யாணம்னு நினைப்பாங்க, இல்லாட்டினா அவங்க சந்தேகம் வந்துடும், அவங்க உடம்புக்கு தானே அது பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து கல்யாணத்துக்கு யாரெல்லப்பா கூப்பிடணும்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலை என் ஃப்ரெண்டை கூப்பிடணும், அப்புறம் ஸ்ருதி மீனா வீட்டில் கூப்பிடணும்னு சொன்னோடனே விஜயா எதுக்கு மீனா வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்ன உடனே முத்து வேகமா பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லாமல் எப்படிமா கல்யாணம் நடக்கணும்னு சொன்னோடனே விஜயா அதான் ஆல்ரெடி அவங்க வீட்டில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்தாங்கல்ல, என்ன அவங்களுக்குமா ஞாபகம் வருதி அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை கடுப்பாகி ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்கு மீனா வீட்டில் வரக்கூடாதா, அதுவும் இல்லாமல் அவங்க முன்னாடி கல்யாணம் நடக்கும்போது மீனா எவ்வளோ சோகமாக இருந்தா, காரணம் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்ன உடனே முத்து வேகமா அவங்களோட செல்லப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை மீனா சந்தோஷமா இருக்கிறது மீனாவோட குடும்பமும் பார்க்கணும், அதனால அவங்க வந்தே தீருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜயா கடுப்பாகி என் பேச்ச யார் கேட்க போறீங்க, இவங்க வீட்டுல வந்து என்னங்க பண்ண போறாங்க, ஸ்ருதி வீட்டுல வந்திருந்தாவது பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு சொன்ன உடனே முத்து ஸ்ருதியோட அம்மா அப்பா பணக்காரங்க அதானமா அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே விஜயா திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. உடனே ரவி நீங்க சொல்ற மாதிரி ஸ்ருதி வீட்டுல ஸ்டேட்டஸ் பார்த்தா அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்கம்மா, அவங்கள விட நம்ம ஸ்டேட்டஸ்ல கம்மி தாமான்னு சொன்ன உடனே ஸ்ருதி மீனா வீட்டுல இருக்கவங்க வராட்டினா எங்க வீட்டுல இருக்கவங்களையும் நான் வரவேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள ஸ்ருதியை பாராட்டுற மாதிரி வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும்னு இவ்வளவு அழகா சொல்றா பாருன்றாங்க. அதுக்கப்புறம் மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு மதிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. உடனே அண்ணாமலை அதை நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா, நீ நடக்க போற விஷயத்த பத்தி நம்ம பேசலாம்னு அப்படின்னு சொன்ன உடனே முத்து நம்ம பார்வதி அத்தை எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள நம்ம கூப்பிட்டுலாம்னு சொல்றாங்க. உடனே மீனா ஆன்ட்டியும் கூப்பிட்டுருவோம், அப்படியே சிவன் அங்கிளையும் கூப்பிட்டுலான்னு சொன்ன உடனே விஜய் அவரை எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்கள நாங்கள் கூப்பிட்றோமா அப்படின்னு முத்து வாயிடுச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து நான் முருகனையும் வித்யாவையும் கூப்பிட போறேன்னு சொன்னோடனே அவங்கள எதுக்கு கூப்பிடணும், அவள் ரோஹிணியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்ன உடனே மீனா அவங்க எனக்கும் தான் ஃப்ரெண்டு அதனால கூப்பிடுவோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து நான் என்னோட ஃப்ரெண்டு செல்வத்தை கூப்பிடுவேன், அப்புறம் தங்கச்சி ஸ்வேதாவை கூப்பிடணும்னு சொன்ன உடனே நாம ஆமாப்பா அவளும் நம்ம குடும்பத்தை ஒரு ஆளாவே மாறிட்டு அவளையும் கூப்பிடணும்னு சொல்றாங்க. உடனே விஜயா இன்னும் லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது, விட்டா நீங்க மண்டபத்துல தான் வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க போலன்னு சொன்ன உடனே முத்து கவலைப்படாதீங்கம்மா வீட்லயே வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி தான் நாங்க ஆளுங்களை கூப்பிடுவோம், டெக்கரேஷனை மீனா பாத்துக்குவா, டிராவலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கேட்ரிங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பரவாயில்லையே நம்ம குடும்பத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்புக்கு ரோஹிணி மட்டும் இருந்தா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்ன உடனே விஜயா கடுப்பாகி ஏன் அவளையும் கூப்பிட வேண்டியதானே, அதான் ஊரையே கூப்பிடுறீங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதி அவங்களையும் கூப்பிடலாம் தப்பு இல்லை அப்படின்றாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே நீங்க கூப்பிட்டுருவீங்க போல, அவ இந்த வீட்டுக்கு யாரு அப்படின்னு சொன்னோடனே மீனா இன்னும் டிவோர்ஸ் ஆகல, அவங்க இந்த வீட்டு மருமகதான்னு சொல்றாங்க. உடனே விஜயா கடுப்பாகி அவன் இந்த கல்யாணத்துக்கு வரதா இருந்தா நான் இந்த வீட்டுல ஃபங்க்ஷனே நடத்த விட மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை ஸ்ருதி கிட்ட ரோஹிணி எல்லாம் கூப்பிட வேண்டாம், அவளை கூப்பிட்டா இவ கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணுவா, அது எங்க அம்மாவோட உடம்புக்கு தான் நல்லது இல்ல, விட்டுருவோம், இப்போதைக்கு நம்ம சொன்ன ஆளுங்களை மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா பார்த்து ஒரு நாள் மீனாவோட வீட்டுக்கு போய் நம்ம அவங்களெல்லாம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவோம்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாதுன்னு கேட்டேனே ஏன் அப்படின்றாங்க. இங்கே ரொம்ப தூரம் இல்லை என்னாலாம் வர முடியாதுன்னு சொன்னோடனே அண்ணாமலை அதுனா மதுரையில இருக்கு பக்கத்தில் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் வா போகலாம் அப்படின்றாங்க. உடனே முத்து அம்மாவுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிரும்ப்பா, அதனால தான் அவங்க மீனா வீட்டுக்கு போக மாட்டாங்க, நாங்களே போய் கூப்பிட்டுக்கிறோன்றாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் உள்ள வரான், அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் இதனடா புது ஹேர் ஸ்டைலா குடுமியெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்ன உடனே மனோஜ் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி ஷோரூமில் ஒரு புது ஆடு நாங்கள் ரெடி பண்ணோம், அதில் புது கெட்டப்பா இருக்கட்டுமே இந்த மாதிரி போட்டேன்றாங்க. உடனே விஜயா கோவப்பட்டு என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அதை கழிச்சிட்டு வர மாட்டியான்னு சொன்னேன். இல்லம்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேமான்னு சொல்லிட்டு இந்த குடுமி எடுக்க பார்க்குறாங்க. உடனே முத்து வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை குடும்பியை எடுக்க விடாமல் குடும்பியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சத்யா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க அம்மா என்னடா கொஞ்ச நாளாக வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற, நேற்று கூட கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லைன்னு சொன்னோடனே அவங்க பையன் இல்லைம்மா ரொம்ப வேலையாக இருந்துச்சு அதனால தாம்மா வரலன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அவங்க அம்மா எனக்கு எதுக்குடா இவ்வளோ பணம், என்கிட்ட தான் பணம் இருக்கே அப்படின்றாங்க. அதுக்கு சத்யாவை ஏமா அந்த பூக்கடையில் எவ்வளோ ஒரு மண்ணு எனக்கு தெரியாதம்மா இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சத்யாவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே பணம் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைடா, என் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாயிர போகுது, ஆனால் டெய்லி உன்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ பார்க்கலன்னொடனே ரொம்ப கஷ்டமா இருக்குடா, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரப்பாடுறான்னு சொன்னோடனே சத்யா ரேகாவோட அப்பா இன்னும் ஊருக்கு வரலம்மா, வந்தாலும் நான் இங்கே வர முடியுமான்னு தெரியலம்மா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வர்றதா இல்லை அங்கேயே இருக்கிறதான்னு முடிவு பண்ணுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ஏண்டா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டு தானடா போடா, இப்போ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யா ரேகாவுக்கும் இங்கே வந்து இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குல்லன்னு சொன்ன உடனே முத்து உள்ள வந்து ரேகா இங்கே இருக்கிறதுல அவளுக்கு என்னடா கஷ்டமா இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மாமா ரேகா அங்கே வசதியாகவே இருந்துட்டா இங்கே வந்து இருந்தால் அவளுக்கு கஷ்டமா இருக்குல்ல அதான் மாமா சொல்கிறேன்றாங்க.
உடனே மீனா இதை ரேகா சொன்னாலான்னு சொல்லி கேட்ட உடனே சத்யா இல்லைக்கா அவ சொல்லலை ஆனால் எனக்கே தெரியும்லன்றாங்க. உடனே முத்து லவ்ன்றது எதிர்பார்த்து வர்றது கிடையாது, நம்மள்ட்ட எது இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வர்றது. நீ யாரு, உன் குடும்பம் எப்படி, உன்கிட்ட எது இருக்கு இல்லை, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துட்டு தானே அவள் வந்தா. அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டோடனே சத்யா அவள் அப்படி நினைக்கல, ஆனால் அவளுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்ல மாமா அப்படின்றாங்க. நீ மீனா என்னடா யோசிக்கணும், ஏன்டா திடீர்னு இப்படி மாறிட்டேன்னு சொன்னோடனே உடனே முத்து இதை சத்யாவா யோசிச்சிருக்கான், ரேகா எதுவும் சொல்லல, ரேகாவே அவளுக்கு சொல்லி புரிய வைப்பா அப்படின்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோல மனோஜ் ஷோரூம்ல வச்சு ரோஹிணி கிட்ட நான் உன்னை அபார்ட் பண்ண சொன்னேன்ல, ஏன் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்க, வேணும்னா நானே உன் கூட வர்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி நான் நார்மலாக செக்கப்புக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன், ஆனால் அபார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வர்றேன்னு சொல்றியா, எனக்கு எப்போ எதை பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இந்த சிந்தாமணி நினைச்ச மாதிரியே தான் மாப்பிள்ளையை தான் வசம் படுத்திட்டா. இன்னும் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.